வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது கனடாவிலே ஸ்ரீ சந்திர மௌலீசர் சிவாலயத்திலே இடம்பெற்ற மண்டலாபிஷேக பூர்த்தி விழா. 1008 கலகாபிஷேகம் வைத்து இன்று ஓமம் பலத்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். हरणो पार्वतीपदये गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமः. எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ பிரம்மராம்பிகாதேவி சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமின் கிருபையால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மிக சிறப்பான முறையில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 45 நாட்கள் மண்டலாபிஷேகமானது சிறப்பான முறையில் நடைபெறுகின்றன. இப்போது பூர்த்தியாக மண்டலாபிஷேகம் பூர்த்தியாக 1008 கலசாபிஷேகமானது 2 கால பூஜைகள் நடைபெற்று நாளை காலை 6:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் கும்ப பூஜைகள் ஹோமங்கள் நடைபெற்று 9:30 மணி அளவில் மகா பூர்ணாவதியானது நடைபெற்று தொடர்ந்து 10 மணி முதல் 12 மணிக்குள் இந்த பின்னிருக்கும் அத்தனை கலசங்கள் 1008 கலசங்களானது எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து அர்ச்சனைகள் நடைபெற்று எல்லாருக்கும் பிரசாதங்கள்லாம் வழங்க இருக்கின்றன. எல்லாரும் வந்து இந்த விசேஷமாக நடைபெறுகின்ற இந்த சகஸ்ர கலசாபிஷேகம் 1008 கலசாபிஷேகம் நீங்களும் பங்கு பெறலாம். நாளை காலை ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:30 மணி முதல் தொடர்ந்து நடைபெறும் இருக்கும் இந்த பூஜையில் நீங்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி காலை 7 மணி முதல் கும்ப பூஜை ஆரம்பமாகி 11:30 மணிக்கு எம்பெருமானின் மகோத்சவ கொடியேற்ற வைபவம் நடைபெற இருக்கின்றது. அதனால் பக்தமை என்பவர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. வந்தே சம்புமாவதிம் துரகுரம் வந்தே ஜெகத்காரணம் வந்தே வன்னகபூஜனம் மிருகதரம் வந்தே பசூனாம்பதிம் வந்தே சூரிய சதாங்க வன்னிநேகம் வந்தே முகுந்தப்பிரியம் வந்தே பக்தஜனாதபடகம் வந்தே சிவம் சங்கரம். கனடாவாழ் தமிழ் பெருமக்களும் அகில தேசங்களிலே வாழும் நமது இந்து பெருமக்கள் அனைவருக்கும் கனடாவிலே எழுந்தருளிருக்கும் சந்திரமௌலீஸ்வர பெருமானின் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த ஆலயத்திலே இப்போது 3வது கும்பாசமானது நிறைவேறப்பட்டு இன்றைய தினம் இங்கே எம்பெருமானுக்கு 1008 கலசங்களினாலே பூஜை செய்யப்பட்டு ஒவ்வொரு பக்தர்களின் தங்களுடைய கரங்களினாலே இந்த கலசங்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே பூஜையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய 4 கால பூஜை முடிந்தவுடன் நாளைய தினமான தினம் இங்கே எல்லா கலசங்களும் அங்கே எம்பெருமானுக்கு திருமுழக்கு செய்யப்படும். அதாவது சொல்லுவாங்க திருமுழக்கு விழா என்று சொல்லப்படுகின்ற அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று எல்லோ மக்களுக்கும் அங்கே அருள் பிரசாதங்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி இந்த கொடியேற்ற மானது நடைபெற்று 16ஆம் தேதி கப்பல் திருநாளும் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சப்பர உற்சவ திருநாளும் 11/6/2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை வசந்தோற்சவ திருநாளும் 17ஆம் தேதி அங்கே மாம்பழ உற்சவ திருநாளும் 20/6/26 சனிக்கிழமை ரதோற்சவம் தேர்திருவிழா ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான் தேரில் ஏறி வீதி வரும் காட்சியை நீங்கள் 20ஆம் தேதி அங்கே சனிக்கிழமை பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்காக அந்த சனிக்கிழமை அமைந்திருக்கிறது. அடியார்களே, நீங்கள் அனைவரும் வந்து எம்பெருமானுடைய இந்த அரும்பெரும் திருவிழாவிலே கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவிழலை பெறுமாறும். திங்கட்கிழமை கைலாச வாகனம் இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட கைலாச வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி உங்களுக்கு அருள் பாலிப்பார். நீங்கள் அந்த கைலாச வாகனத்தையும் நீங்கள் இந்த இதன் மூலம் பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை மிருக யாத்திரை திருநாள் என்று சொல்வார்கள். அதை சொல்வது அங்கே ஊரில் எல்லாரும் சொல்வார்கள் வேட்ட திருவிழா என்று சொல்லி, எம்பெருமான் வேட்டையாடை சென்று சொல்லி. அதைத்தான் இங்கே மிருக யாத்திரை திருநாள் என்று கூறப்படும். அந்த திருநாளும் 18ஆம் தேதி நடைபெறும். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அமைந்திருக்கிறது.
எம்பெருமானுடைய தீர்த்தோற்சவ வைபவம். அந்த தீர்த்தோற்சவ வைபவத்திலையும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல சந்திரமௌலீஸ்வர பெருமான் திருவிழை பெற்று நீங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற நாங்கள் சந்திரமௌலீஸ்வர பெருமானை பிரார்த்தனை பண்ணி பணிகிறோம். உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். இங்கே ஆலயத்துக்கு வர முடியாதவர்களுக்காகத்தான் இந்த அறிவித்தல். வயது போனவர்களுக்காக வர முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் உங்களோட வீட்டிலே இருந்து இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த அனலை எக்ஸ்பிரஸில் பார்க்கலாம். கனடா அண்ணாவனுடைய யூடியூப்லேயும் பார்க்கலாம். பார்த்து எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணி வாழ்க வளமுடன். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். जन्मनक्षत्रे पार्थिवं नामधेयस्य जन्मनक्षत्रे ऋषभराशयस्य रविकां नामधेयस्य आयनक्षत्रे नक्षत्रराशयस्य सुहृत् नामधेयस्य नामधेयस्य जन्मनक्षत्रे शान्तकुमार नामधेयस्य जन्मनक्षत्रे नरराज नामधेयस्य जन्मनक्षत्रे बाबा नामधेयस्य जन्मनक्षत्रे चंद्रकांति नामधेयस्य उत्तरायणक्षत्रे जीवराणी नामधेयस्य अनुषानक्षत्रे अहरन् नामधेयस्य जन्मनक्षत्रे राधिका नामधेयस्य बालसुब्रह्मण्यम सद्यरूपेण राधिका नामधेयस्य बालसुब्रह्मण्यम सद्यरूपेण அவங்கவுங்க குழந்தைகளாம் நல்லா படிச்சு நல்லா பரீட்சையில நல்லா மார்க் வாங்கணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்லபடியா சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குழந்தை பாக்கியம் பெற விருப்பம் இருக்கிறவங்களும் இந்த சுவாமிகிட்ட வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணலாம். சரீர உபாதைகள், அதாவது நம்ம உடம்புல ஏற்பட்ட நோய்கள் எல்லாம் விலகி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எம்பெருமான் சந்திரமௌலீஸ்வர பெருமானிடம் அவங்கவுங்க மனசுல என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அதெல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சகஸ்ர கலசாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த 1008 கலசாபிஷேகத்தை இப்பொழுது கலச பூஜையெல்லாம் முன்னிட்டு அதனை தொடர்ந்து ஹோமங்கள்லாம் நடைபெற்று முதல் கால பூர்ணாவதி எல்லாம் நடைபெற உள்ளது. அதனால்
ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. அடியவர்களே, நாங்கள் இப்பொழுது உங்களுடைய ராசி பேர் நட்சத்திரங்கள் எல்லாம் இங்கே கூறி உங்கள் சங்கல்பங்கள் செய்திருந்தோம். உங்களுடைய பேர் நட்சத்திரங்கள் ஏதாவது இங்கே வந்திருக்கின்ற அடியாருடைய பேர் நட்சத்திரங்களை நாங்கள் இங்கே கூட தவறி இருப்பேன். நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை இப்பொழுது சொல்லிக் கொள்ளலாம். அநாகனக வஸ்து வாஹனாதி அட்டலக்னி கிருபாகடாக்கதா சித்தர்த்தம் சகல துக்கம் வினா கட்டம் வினா பாபம் வினா சுகஜீவன பிராப்தியர்த்தம் ஸ்ரீமத் பிரமலாம்பிகா தேவி சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமினः பரிபூர்ண அனுகிரகதா சித்தர்த்தம் அஸ்மின்னே மகாமங்கள கர்ம கரிஷ்யே. எல்லாரும் ஆலயத்துக்கு சென்று சந்திரமௌலீஸ்வர பெருமானின் அர்ச்சனைகள் எல்லாம் கண்டு தரிசித்து रक्षिता बाजुरदग्ध स्वस्तजय एवं शं ईशानाडीमः आवाहयाम ओम ग्लां ग्लौं गंगणपतये नमः। ओम विनायकाय नमः। ओम विघ्नराजाय नमः। व्याय नमः। ओम भूताय नमः। ओम दक्षाय नमः। ओम अध्यक्षाय नमः। ध्वजप्रियाय नमः। अग्निहोत्रे नमः। देवाय नमः। नेहार्जाय नमः। शिवाय नमः। दुर्गाय नमः। बुद्धिप्रियाय नमः। शान्ताय नमः। उर्मज्जाय नमः। गजाय नमः। दैमात्राय नमः। मुनिसिद्धाय नमः। भक्तविघ्न विनाशनाय नमः। श्री वल्लभाम्बा देवी समेत शिवभामायतनं भेद आजतनवान् भवते। अहमिद्ये विभागये भवानी। ओम हृदय गणपतिकं गवामहे। ஆகையாய் நடுமாறி அளவிலாதளவுமாறி சோதியாய் உணர்வுமாறி தோன்றிய பொருளுமாறி ஏரியாய் ஏகமாறி பெருமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி.
हस्ताय स्वाहा अस्राज स्वाहा निगदा अंगभाषाब्जचक्रं बिभ्राणं दक्षवामैः करदलकमलैः सप्तजिह्वा सुदीप्तं ध्यायेत् स्वाहा सुधाभ्यां सकलपरिवृतं कुण्डमध्ये शिवाग्निर्मावाज्य मुद्रां तं प्रदर्शयार्घ्यं दद्वा स्वाहा ऐकाराय स्वाहा ओकाराय स्वाहा औकाराय स्वाहा अङ्गाराय சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொளி டொரண்டோ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர் சிவாலயத்தில் இடம்பெற்ற கலகாபிஷேகம் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். வருகின்ற 6ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 20ஆம் தேதி தேர் திருவிழாவும், 21ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஆலயத்தினர். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக்.